Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். என்ன ரேவதி அம்மா உங்க வீட்டுக்கு கொண்டு வரல, என் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இனிமே அவங்க இங்க தான் இருப்பாங்க. எது உன்னோட வீடு? இது எல்லாம் கார்த்திகோட சொத்து. சொத்துக்கு சொந்தக்காரனை வெளியே துரத்திட்டு நீ கண்டவளையும் கொண்டு வந்து தங்க வைப்பியா? கேவலம் ஒரு வேலைக்கார பொம்பளைக்கு கொடுக்கிற மரியாதையை கூட எனக்கும் கார்த்திக்குக்கும் நீ கொடுக்கல. தம்பி தம்பின்னு வெளியே சொல்லிட்டு கார்த்திகை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ண. தொழில் சொல்லி கொடுத்து வளர்த்து ஆளாக்குன என்ன ரூம்ல அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ற. இங்க பாரு கௌதம், எங்க வயிறை எரிய வச்சுட்டு நீ நல்லா இருக்கலான்னு மட்டும் கனவு காணாத. உன் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? வளர்த்தேன்னு வாய்க்கிலேயே பேசிட்டு அதே பிள்ளைய அழிக்கிறதுக்கு நாள் குறிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சொந்த வீட்டுல சுகமா வாழ்ந்துட்டு எதிர் வீட்டுக்கு வேலை பார்த்தா ரூம்ல வச்சு பூட்டாம அத்தை வேற என்ன பண்ணுவாங்க? இன்னும் உங்களை வெளியே துரத்தாம வச்சிருக்காங்களேன்னு சந்தோஷப்படுங்க. ஏய், உன்னால தாண்டி இந்த குடும்பமே துண்டு துண்டா உடைஞ்சு கிடக்கு. நீ அதிகாரம் பண்றதுக்காக தானே வீட்டு சொந்தக்காரங்களை வெளியே துரத்திட்டு உன் அல்ல கைங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அழகு பாக்குற. இங்க பாருங்க, நீங்க இந்த இலக்கியாவை தூக்கி தலையில வச்சு ஆடுற வரைக்கும் இந்த வீட்டுல நிம்மதியே இருக்காது. இவளால நீங்க எல்லாம் ஒரு நாள் நடுத்தெருவுல தான் நிக்க போறீங்க. போதும் சொன்னேனா? பாவம் பார்த்து அவளை வெளியில கொண்டு வந்ததுக்கு என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? இவள உள்ளேயே கடக்க வச்சிருக்கணும். இங்க பாருங்க, உங்க மேல இறக்கப்பட்டு வெளியில விட்டாலும் உங்க புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல. நடுத்தருவுக்கு வர்ற அளவுக்கு நாங்க எந்த பாவமும் பண்ணல. நல்லவங்க சாபம் தான் பழிக்கும். உங்க சாபம்லாம் எங்களை ஒண்ணும் பண்ணாது. போங்க. ஓ, அந்த தைரியத்துல தான் கார்த்திகோட சொத்தை எல்லாம் புருஷனும் பொண்டாட்டி சுருட்டலான்னு பாக்குறீங்களா? ஆனா அது மட்டும் நடக்காது. கார்த்திகோட பாவம்லாம் உங்களை சும்மா விடாது. என்ன உளறீங்க? நீங்க சொல்ற பாவம் கார்த்திகை கடத்தின SSK தாட்சானி தான் பாதிக்கும். எங்களெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அப்புறம் என்னமோ நாங்க சொத்தை சுருட்டுறோம்னு சொல்றீங்க? அது அந்த கடவுளுக்கே அடுக்காது. இங்க பாருங்க, கௌதம் இந்த நிமிஷமே எல்லா சொத்தையும் கார்த்திக்கு கொடுக்க தயாரா இருக்காரு. உங்களால முடிஞ்சா கார்த்திகை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமா? என்னடி கதை விடுறியா? நீங்க சொத்தை கொடுக்கற மாதிரி இருந்தா அவன் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போறான்? இந்த பாருங்க, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களால முடிஞ்சா கார்த்திகை எங்க கூட்டிட்டு வந்து ஒரு 6 மாசம் தங்க வைங்க. அவன் அந்த 6 மாசத்துல எங்களோட உண்மையான பாசத்தையும் SSKவோட சுய ரூபத்தையும் புரிஞ்சுக்கட்டும். அப்புறம் இந்த குடும்பத்தையும் பிசினஸையும் காப்பாத்துற திறமையும் பக்குவமும் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்கிற சொத்து, பிசினஸ், பணம், காரு எல்லாத்தையுமே நான் அவங்கிட்ட ஒப்படைக்கிறேன். டீலுக்கு ரெடியா? சொல்லுங்க. என்னமோ இவ்ளோ நேரம் கார்த்திக் மேல அக்கறைப்படுற மாதிரி சீன் போட்டீங்க. இப்ப அவனுக்கு சொத்து கொடுக்கறோம்னு முழிக்கிறீங்க. போங்க, போய் கார்த்திக்கு புத்திமதி சொல்லி கௌதம் சொத்தை தராருன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. ஏய், நீங்க என்ன சொத்தை தரது? இந்த சொத்து எல்லாமே கார்த்திகோட தான். கௌதம் துரோகம் செய்ய மாட்டான், நேரம் வர்றப்ப கார்த்திக்கு சொத்தை கொடுத்துருவான்னு நம்பி என் அண்ணன் இவனுக்கு சொத்தை எழுதி கொடுத்தாரு. ஆனா காசை பார்த்ததும் கௌதம்க்கு ஆசை வந்து மொத்த சொத்தையும் அடிக்கலான்னு பார்த்தான். அது நடக்கலன்னதும் இப்ப சொத்தை தரேன், கார்த்திகை வீட்டுக்கு வர சொல்லுன்னு நாடகம் போடுறீங்களா? என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொத்தை கொடுக்கறதா இருந்தா கார்த்திக்கு இப்பவே கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு 6 மாசம் வந்து தங்கு, நல்ல பேர் எடுன்னு எதுக்கு டிராமா போடுறீங்க? பைரவி, போதும். பாரு பைரவி, இன்னொரு வார்த்தை பேசுன மறுபடியும் தரன்னு இழுத்துட்டு போய் உள்ள பூட்டி வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஓ, அப்படியா? எங்க என் மேல கை வைங்க பார்க்கலாம். அந்த வேலையெல்லாம் இனிமே நடக்காது. ஏதாவது வாலாட்டினீங்க இந்த பைரவியோட ருத்ர தாண்டவத்தை பாப்பீங்க. ஜாக்கிரதை. இங்க பாருங்க, கார்த்திக் மட்டும்தான் இந்த வீட்டோட உண்மையான வாரிசு. நீங்க எல்லாம் ஒன்னும் அவனுக்கு சொத்தை பிச்சை போட தேவையில்லை. சொத்து தன்னால கார்த்திக் பேருக்கு போய் சேரும். அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னைய அடைச்சு போடுறீங்க, இதுக்கு பதிலடி கொடுக்காம நான் விட மாட்டேன். பாத்தீங்களா?
நான் சொல்ல சொல்ல கேட்காம அவளை திறந்து விட்டுட்டீங்க. என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தியா? பா, ஊர்ல இருந்து அவுத்து விட்ட மிருகம் மாதிரி பேசிட்டு போறா. வரும்போது என்ன பிரச்சனையை எடுத்துட்டு வருவாளோ தெரியலையே. ச்சே. விடு ஜானு, அவங்க பாட்டுக்கு ஏதோ கத்திட்டு போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஆமா ஆமா, நடக்காது. நான் சொல்றது எதுவுமே நீ கேட்காத. நீ என்ன முழிச்சிட்டு இருக்க? வா, பசிக்குதுன்னு சொன்னான்ல, வா வா. என்ன அநியாயம் பாத்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து பைரவி ஆண்டிய ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க என்ன மீட்கிற மாதிரி டிராமா போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனப்பவே ரூம்ல இருந்து அத்தை சத்தம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. நான் அப்ப அம்மா அன்னைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்ததுனால பொறுத்துக்கிட்டு பேசாம இருந்தேன். ஆனா இவ்வளவு நாளா அத்தையை அடைச்சு கொடுமை பண்ணுவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இதெல்லாம் அந்த இலக்கியோட பிளானா தான் இருக்கும். ஆண்டி இப்ப வந்துட்டு இருக்காங்க. வந்ததும் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். வாங்க ஆண்டி, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? அவங்க இப்படி உங்களை அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் உங்களுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. சாரி அத்தை. பரவாயில்ல விடு கார்த்திக். உங்களுக்காக கஷ்டப்படுறதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனா யாரை ஜெயிக்க நினைச்சேனோ அந்த இலக்கிய கௌதம் முன்னாடி நான் கைதி மாதிரி ரூம்ல கிடந்து அவமானப்பட்டதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. சரி கார்த்திக், நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நல்லா இருக்கேன் அத்தை. அந்த கௌதம் உங்களை கடத்தி டார்ச்சர் பண்ணிட்டானே, ராஸ்கல். எப்படியோ நீ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்ட. எனக்கு அது போதும் கார்த்திக். உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் அநியாயம் நடந்திருக்கு. என்ன வெளியே ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருந்தாங்க, உங்களை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் ஒண்ணுதான். அவங்க கிட்ட இருந்து சொத்தையோ அதிகாரத்தையோ கேட்டா இதாங்க எதுன்னு மிரட்டுறாங்க. அவங்க மிரட்னா நம்ம எல்லாம் பயந்துருவோமா? தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டோன்னு கௌதம் இலக்கியம் ரொம்ப தான் ஆடுறாங்க. ஆண்டி, இதை நம்ம சும்மா விடக்கூடாது. ஏதாவது செஞ்சே ஆகணும். செய்றேன். ராணி மாதிரி இருந்த என்ன அண்ணி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அடைச்சு வச்சு போனை பிடுங்கிக்கிட்டு தட்டுல சோத்த போட்டு தள்ளி விடுறாங்க. அண்ணி அந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது. ஆனா அந்த இலக்கியா தான் அவங்களை இப்படி மாத்தி வச்சிருக்கா. விடுங்க அத்தை. தன்னை எதிர்க்கிறவங்களை அழிச்சாகணும்னு கௌதமும் இலக்கியாவும் முடிவோட தான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் அவங்கள அழிச்சிடுறேன். கேஸ் போட்டு என் சொத்து எல்லாத்தையும் மீட்டு அவங்கள வீட்டை விட்டே துரத்துறேன் பாருங்க. இங்க பாரு கார்த்திக், கேஸ் எல்லாம் போட்டா கௌதம ஜெயிக்கிறதுக்கு டைம் ஆகும். வாய்தா வாங்கியே அவன் உன்னை அழகழிச்சிருவான். பேசாம கௌதமே சொத்தை உன் பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்கற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணு. கௌதமோட கையெழுத்து எனக்கு நல்லா தெரியும். நான் அவன மாதிரியே சைன் பண்ணிடுறேன். சொத்தை அவன்கிட்ட இருந்து பிடுங்கிடலாம். வேணா ஆண்டி, அது தற்காலிக தீர்வு தான். கையெழுத்து என்னோடதில்லன்னு கௌதம் கோர்ட்டுக்கு போயிட்டா வர வேண்டிய சொத்து கூட வராம போயிடும். நம்ம லீகலா மூவ் பண்றதுதான் சரி. ஆமா அத்தை, அது விஷயமா வக்கீலையும் பார்த்து பேசிட்டோம். சொத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் போனதும் மொத்த குடும்பமும் அலற போது பாருங்க. கேஸ் போடுறது நல்ல விஷயம் தான் கார்த்திக். ஆனா அதுக்கு அவசியம் இல்லைங்கிற மாதிரி கௌதமும் இலக்கியாவும் என்கிட்ட கார்த்திகை வீட்டுக்கு வர சொல்லி 6 மாசம் தங்க சொல்லுங்க, எல்லா சொத்தையும் கொடுத்துடுறோம்னு சொல்றாங்களே. அத சுத்த பொய் ஆண்டி. கார்த்திகை ஏமாத்துறதுக்காக கௌதம இலக்கியாவும் பண்ற சதி. அவங்க கார்த்திகோட சொத்தை சுருட்டுறதுக்கு நான் தானே தடையா இருக்கேன். அதான் இவரை என்கிட்ட இருந்து பிரிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 6 மாசத்துல இவரோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரலான்னு பிளான் பண்றாங்க. இத கௌதம இலக்கியாவும் ஏற்கனவே எங்க அப்பா கிட்ட சொல்லி அம்மா மூலமா தூது விட்டாங்க. அது நடக்கலன்னதும் இப்ப உங்ககிட்ட வந்து சொல்லிருக்காங்க. அத்தை, என் சொத்தை எனக்கு பிச்சை போடுறதுக்கு இவங்க யாரு? 6 மாசம் இவங்க கிட்ட ஐயா சாமி நல்ல பேர் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கேஸ போட்டா என் சொத்து எனக்கு ஈஸியா வந்துட போகுது. ஓ, அத நினைச்சுதான் அவங்க பதறாங்களா? எங்க சொத்தை இழந்து தெருவுல நின்னுடுவோமோன்னு பயந்துதான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்களா? இங்க பாரு கார்த்திக், என்ன ஆனாலும் சரி நீ அங்க வந்துடாத. சொத்தை உன் பேர்ல மாத்திட்டு கெத்தா உரிமையோட அந்த வீட்டுக்கு வா. அதான் சரியா இருக்கும். அங்க வந்து முதல்ல அந்த இலக்கியாவோட திமிர அடக்கி அவளை தூக்கி வெளியில வீசணும். அடுத்த வேலை சோத்துக்கு அவ பிச்சை எடுக்கிறத நான் பார்க்கணும். அதான் என்னோட ஆசை. கார்த்திக்,
இன்னொரு விஷயம், அந்த சர்வன்ட் ரேவதி இருக்கால்ல, அவ இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கா. என்ன? எஸ்எஸ்கே அப்பா தேடிட்டு இருப்பாரே அந்த ரேவதியா? ஆமா, கௌதமும் இலக்கியாவும் தான் அவளை கூட்டிட்டு வந்து அங்க தங்க வச்சிருக்காங்க. ஓஹோ, என்ன வெளியே துரத்திட்டு கண்டவங்களையும் கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறாங்களா? யார் சொத்தை யார் அனுபவிக்கிறது? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா? கேஸ் மட்டும் என் பக்கம் தீர்ப்பாகட்டும், உடனே அங்க வந்து எல்லாரையும் ஓட ஓட விரட்டுறேன் பாருங்க. இங்க பாரு அஞ்சலி, அந்த ரேவதியை எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்கன்னு ஏற்கனவே எஸ்எஸ்கே என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதனால அவ இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்காங்கிறத அவர்கிட்ட சொல்லிடு. கண்டிப்பா சொல்லிடுறேன் ஆண்டி. ம். இலக்கியா மட்டும் இல்ல, இலக்கியாவோட யாரு சேர்ந்தாலும் அவங்களும் நமக்கு எதிரிதான். கார்த்திக், கூடிய சீக்கிரம் சொத்து பிசினஸ் எல்லாத்துக்கும் நீ வாரிசாகணும். அந்த நாளுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். அதுக்காக நான் எஸ்எஸ்கே தாட்சாயினின்னு எல்லாரும் உனக்காக என்ன உதவி வேணாலும் செய்றேன். ஓகே? உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலத்தை? நாம ஜெயிப்போம். அந்த வீட்டுக்கு உரிமையோட வருவோம், இது உறுதி. ம். ரேவதி, ஏய், என்னாச்சு உனக்கு? நேத்துல இருந்து பாக்குறேன், உன் முகம் எல்லாம் வாடி போய் கிடக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அந்த பைரவி என்னை பத்தி பேசினதுதான் ஒரு மாதிரியா இருக்கு. அவ ஒரு ஆளுன்னு நீ அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்க. அவள ஒரு மனுஷியாவே மதிக்காத, விடு அவள. ஜானோ, சார் போஸ்ட். ஜானோ, சார், இங்க கௌதம்ங்கிறது நான் தான். உங்களுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. இந்தாங்க, இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். ம். கவர்ல ஏதோ வக்கீல் பேர் போட்டிருக்கு. வக்கீலா? என்னப்பா? எனக்கு தெரியல ஜானோ. இது புடி. என்ன கௌதம்? சொத்து கேட்டு கார்த்திக் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். என்னப்பா சொல்ற? ஆமா ஜானு, நான் அப்பாவை ஏமாத்தி சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டேனா, அது எல்லாத்தையும் திரும்ப ஒப்படைக்கணும்னு வக்கீல் மூலமா நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். இந்த கார்த்திக் எங்க இப்படி நடந்துக்கிறான்? இந்த கார்த்திக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு மூளையே இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? தம்பி தம்பின்னு நீ அவன் மேல உயிரிய வச்சிருக்க. ஆனா அவன் நீ என்னமோ சொத்தை ஏமாத்தின மாதிரி இல்ல சொல்றான். என்ன ஆச்சு அவனுக்கு? அன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கார்த்திகை எஸ்எஸ்கே கிட்ட இருந்து மீட்கலனா, இன்னைக்கு இந்த நோட்டீஸ் அனுப்ப கூட அவன் வெளியில இருந்திருக்க மாட்டான். அத கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளா போயிட்டானே. இப்ப அவனுக்கு சொத்து யார் தரமாட்டேன்னு சொன்னது? நீதான் என் பேச்ச கேட்காம எல்லா சொத்தையும் அவனுக்கு எழுதி தரேன்னு சொன்னியே, அது கூட காதுல வாங்காம இப்படி எல்லாம் மீறி போறான். இல்ல, இது இப்படியே விட்டா சரியாகாது. அந்த கார்த்திக் என்ன எங்க போறீங்க? அந்த எஸ்எஸ்கே வீட்டுக்கு தான். அந்த கார்த்திகை சின்ன பையனா நினைச்சது தப்பா போச்சு. அவன் கண்ணத்துல 4 அறை அரைஞ்சாதான் அவனுக்கு புத்தியே வரும். தோ இப்ப போய் அவனை என்ன பண்ற? கொஞ்சம் பேசாம இரு, அவசரப்படாத நீ ப்ளீஸ். விடு கௌதம். உன் பாசத்தை புரிஞ்சுக்காம அவன் உன் மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்கான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவன் சொத்து சொத்துன்னு சொல்லுவான், உன் மனசை காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். சின்ன வயசுல இருந்து அவன் என்ன கேக்குறானோ அதுக்கு மேல எல்லாமே அவனுக்கு செஞ்சு கொடுத்திருக்க. அது கூட புரிஞ்சுக்காம இப்ப அவன் வளர்ந்த ஆளானதும் உன்னையே எடை போட்டு பாக்குறான். நீ வெளியில சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனா உன் மனசு எப்படி துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். வருத்தப்படாத ஜானகி, கார்த்திக்கு சொந்த புத்தி இருந்திருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். அவனை ஆட்டி வைக்கிறதெல்லாம் அஞ்சலி, எஸ்எஸ்கே, தாட்சாயினி தான். அவங்க சொல்றத கேட்டுதான் கார்த்திக் வக்கீல் நோட்டீஸ் விட்டிருக்கான். ஆமா ஜானு, தன்னை கடத்தினது எஸ்எஸ்கே தாங்கிற உண்மை தெரியற வரைக்கும் கார்த்திக் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அது வரைக்கும் நாமளும் அவன் பண்ற தொந்தரவை பொறுத்துதான் ஆகணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்கணும்?
கார்த்திக் இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான்னு காத்திருந்து ஏமாந்து போனதுதான் மிச்சம். அவன் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. நாளுக்கு நாள் மோசமாயிட்டே தான் இருக்கான். இல்ல கௌதம், இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. அத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த எஸ்எஸ்கேவை அம்பலப்படுத்தாம கார்த்திக்க திருத்த முடியாது. அதுக்கு கூட என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான்? சட்டத்துல பெர்ஜரி கேஸ்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏமா, இந்த பர்ஜரி கேஸ்க்கும் இப்ப நடக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம்? அத்தை, எஸ்எஸ்கே மாதிரி பொய் சாட்சிய சொல்ல வச்சு உண்மையை மறைச்சு சட்டத்துக்கு பொய்யான தகவலை கொடுத்து கோர்ட்டை ஏமாத்துறவங்கள தண்டிக்கிறதுக்காகவே இருக்கிறது தான் பெர்ஜரி ஆக்ட். அந்த கேஸ மட்டும் கோர்ட்ல போட்டு டீடைலா விசாரணை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எஸ்கே தான் கார்த்திக் கடத்தினதுன்னு ப்ரூவ் ஆயிடும். அப்படியா? ஆமா அத்தை, இந்த மாதிரி கோர்ட்டை ஏமாத்திட்டு தப்பிச்ச குற்றவாளிங்கள இந்த சட்டத்தை வச்சு விசாரிச்சு தண்டிச்சிருக்காங்கன்னு நான் ஆர்டிகல் படிச்சிருக்கேன். ஆமா, நீ சொல்றது சரிதான். எஸ்எஸ்கேவை ஜெயில தள்ளி நான் கார்த்திகை கடத்தலன்னு நிரூபிச்சிட்டா அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்துருவான். நீங்க சொல்றத கேட்க சந்தோஷமா இருக்கு. அப்ப சீக்கிரமா அந்த கேஸ போடுங்க. அந்த எஸ்எஸ்கே மேல அந்த கேஸ போடுங்க. அப்படியாவது என் புள்ள என்கிட்ட திரும்ப வந்துருவான். சரிங்க அத்தை. கௌதம், நாம இதை தள்ளி போட வேண்டாம். நம்ம உடனே போய் வக்கீல பார்த்து பெர்ஜரி கேஸ பத்தி பேசிட்டு வந்துடலாம். நான் ரெடி. எஸ்எஸ்கே கார்த்திகை புஷ் பண்ணி என் மேல நோட்டீஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கான்னா இனிமே அவனை சும்மா விடக்கூடாது. வா, இப்பவே கிளம்பலாம். வா. இலக்கியா, ஒரு நிமிஷம், நானும் வரேன். நீங்க எங்க வரீங்க? போற வழியில என்னை என் வீட்ல இறக்கி விட்டுட்டு போயிருங்க. ஏன் என்ன? ஏன் அங்க போற? ஏதாவது பொருளை விட்டுட்டியா? எடுத்துட்டு வரதுக்கு போறியா? நான் எதையும் எடுக்க போல. நான் அந்த வீட்லயே போய் தங்கிக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஏன், என்னாச்சு? இங்க உங்களுக்கு என்ன குறை? இங்க எல்லாமே நிறைவாதான் இருக்கு. நான் மட்டும்தான் இங்க ஒரு குறையாவே இருக்கேன். ஏய் ரேவதி, என்ன நிறைய குறைன்னு குழப்புற? இந்த வீட்லயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது நானும் இங்க ஒரு பிரச்சனையா இருக்க விரும்பல. அதான் நான் கிளம்புறேன். நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, ஒரு இருங்க. நிமிஷம் நில்லுங்க. நாங்க உங்களை பிரச்சனையா நினைச்சோமா? நீங்க எதுவும் நினைக்கல. ஆனா பைரவியும் கார்த்தியும் நினைப்பாங்கல்ல. கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போன கார்த்திக் இன்னும் இங்க வரல. இந்த சமயத்துல நான் இங்க இருந்தா நானே வீடு இல்லாம அடுத்தவங்க வீட்டுல தங்கிட்டு இருக்கேன். ஆனா என் வீட்டுல கண்டவங்களாம் தங்குறாங்கன்னு கோவப்படுவான். அதனால தேவையில்லாம இன்னும் பிரச்சனை தான் வளரும். அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க பேசாம இங்கே இருங்க. ஏன் நடக்காது? நேத்து பைரவி என்னை பார்த்ததும் என் வீட்டுல உனக்கு என்ன வேலைன்னு தானே கேட்டா. என்னால உங்களுக்கு எதுவும் சங்கடம் வேண்டாம். நான் பழையபடி அங்கேயே தங்கிக்கிறேன். அவ கேட்டா கேட்டுட்டு போறா. அதுக்காக நீ ஏன் எங்களை விட்டுட்டு போனோம்? நான் எங்க போறேன்? இதே ஊர்ல தானே இருக்க போறேன். சொன்னா கேளுங்க. கௌதமையும் கார்த்திகையும் காப்பாத்துறதுக்கு நீங்க உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களை தனியா விடுறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல. ப்ளீஸ். இலக்கியா, புரிஞ்சுக்கோ. நான் இங்க இருந்தா பைரவை தொடர்ந்து பிரச்சனை பண்ணுவா, என்னை அவமானப்படுத்துவா. அதை பார்த்து அவகிட்ட நீங்க கோவப்படுவீங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத சண்டை தான் வரும். நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இருங்க, நான் பேக் எடுத்துட்டு வரேன். ஏய் ரேவதி, என்ன ஆச்சு இவளுக்கு? என்ன இதெல்லாம்? அப்போ எங்க பேச்ச நீ கேட்க மாட்ட, அப்படிதானே? கார்த்திக் உங்களை புரிஞ்சுக்கிட்டு திருந்தி வந்து இந்த வீட்டு பிரச்சனை எல்லாமே தீரட்டும். அதுக்கப்புறம் நானே இங்க வந்து தங்குறேன். கௌதம், இலக்கியா, போலாம். என்னம்மா? நான் முடிவு எடுத்துட்டேன். இனி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. போ. ரேவதி, நீயும் ஆசைப்பட்டு என்னை இங்க கூட்டிட்டு வந்த. ஆனா இங்க தங்கறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நான் வரேன். உடம்ப பாத்துக்கோ. போயிட்டு வரேன். பத்திரமா இரு.
நானும் நீங்களும் ஒரே வீட்டுல அம்மா பிள்ளையா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாலும் ஏதோ ஒரு விஷயம் அதை தடுத்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அப்பா. உங்களை நான் கெஞ்சி கேட்கிறேன், இப்போ வச்சு சொல்லுங்க, என் அப்பா யாருமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.